வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நூர் அகமதை சிஎஸ்கே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்து ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல எடுத்தாங்க. ஒரு சின்ன பையன் 19 வயசு தான் ஆகுது. ரீசன்ட் டைம்ஸ்ல சென்சேஷனல் பிளேயரா மாறிட்டு இருக்காரு. ஆனா 10 கோடி ரூபாய் அவருக்கு ஒர்த்தா? அவ்வளவு காசு கொடுத்திருக்க தேவையில்லை. ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு ஆளுக்கே கிட்டத்தட்ட ஒரு 9.5 கோடி தான் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா நூர் அகமது பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர் அவருக்கு 10 கோடி கொடுக்குறீங்களேன்ட்டு நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல வளம் வந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்டயும் கேட்டாங்க, ப்ரோ 10 கோடி ரூபாய்க்கு அவர் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நூர் அகமது 10 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தா? சிஎஸ்கே தப்பு பண்ணிட்டாங்களா இல்ல பெஸ்ட் பையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட் நூர் அகமது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு பிளேயர். ரொம்ப நல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸ்ல விளையாண்டுகிட்டு இருக்காரு. நிறைய பிரான்சைஸ் கிரிக்கெட் ஆடுறாரு. அவரோட நாட்டுக்காகவும் பயங்கரமா ஆடுறாரு. வேரியஸ் லீக்ஸ்ல போயிட்டு ஆடிட்டு இருக்காரு. சோ ஒரு மாதிரி நல்ல ஒரு பொட்டன்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா அவர் மாறிக்கிட்டு தான் இருக்காரு. என்னதான் 19 வயசா இருந்தாலும் இந்த வயசுக்குள்ளேயே அவர் நிறைய விளையாண்டுட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் ஒரு ரைசிங் ஸ்டார் இன் வேர்ல்டு கிரிக்கெட்டுங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 19-20 வயசுல யாராவது பயங்கரமான பிளேயரா மாறிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா நூர் அகமது இருப்பாரு. வேர்ல்டு கிரிக்கெட்லயே நிறைய குளோபல் ஸ்டேஜஸ்ல இவரோட ஸ்பின் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராவே எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ரொம்ப முக்கியமான ரீசன். அதை தாண்டி டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சோ அதனாலேயே ஸ்டீஃபன் பிளமிங் இவரை தூக்கிட்டு வந்திருக்காரு சேப்பாக் பிச்சர்ஸுக்கு அப்படின்னே சொல்லலாம். சேப்பாக் பிச்சர்ஸ் அப்படின்னு சொல்றப்போ அங்க எப்பவுமே ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சோ இவர மாதிரி ஒரு ஸ்பின்னர் அங்க வர்றப்போ கண்டிப்பா அந்த கண்டிஷன் ரொம்ப சூப்பராவே இவருக்கு சூட் ஆகும். ஆல்ரெடி நல்ல டர்னிங் டிராக்ஸ்ல இவரால விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி சேப்பாக்ல கண்டிப்பா இவரால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதே நேரத்துல யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதையும் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். சோ பல வருடங்களுக்கு ஒரு சேர்த்த இன்வெஸ்ட்மெண்டா இவர் இருப்பாரு. எஸ், 10 கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு இவரோட மார்க்கெட் லெவல் எங்கேயோ போகலாம். அப்பயும் நீங்க அதே 10 கோடி தான் கொடுப்பீங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப 10 கோடி அதிகமா தெரியல. ஆனா இன்னும் 2 வருஷத்துல அவர் ரொம்ப நல்லா பண்ணி பெருசாயிட்டாருன்னா அப்ப அந்த 10 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்டா பாத்தீங்கன்னா தெரியாது. அதே நேரத்துல அடாப்டபிலிட்டி. எஸ், நூர் அகமதுனால பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளேல பவுலிங் போட முடியும், மிடில் ஓவர்ஸ்ல பவுலிங் போட முடியும், டெத்ல பவுலிங் போட முடியும். ஒரு வெர்சடைல் பவுலரா தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. சோ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு இப்படி பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இருக்கிறப்போ கண்டிப்பா மாத்தி 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 அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்தியன் கண்டிஷன்ஸ் நிறைய கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் இருக்கும். ஒரு டெல்லி மாதிரி லக்னோ மாதிரி இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா சோ ஆப்வியஸ்லி அங்கெல்லாம் நூர் அகமது ரொம்ப பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆவாரு. ஒரு மேட்ச் வின்னர் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா எல்லாருமே மேட்ச் வின்னரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா நூர் அகமது ஒரு மேட்ச் வின்னர். அதை நிறைய இடங்கள்ல அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. நிறைய பெரிய பெரிய விக்கெட்ஸ் ரொம்ப பயங்கரமான ஃபார்ம்ல அடிச்சுட்டு இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் பவுலிங் போட்டு எடுத்திருக்காரு. அதை தாண்டி ரஷீத் கான் இருக்காருல்ல, அவரோட லெஃப்ட் ஆர்ம் வெர்ஷன் தான் நூர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளால ரஷீத் கானை வாங்க முடியல. சோ அதனால நூர் அகமதை வாங்கி நம்ம அடுத்த ரஷீத் கானை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. அண்ட் நிறைய ஸ்பின்னர்ஸ் நம்மளோட இதுல இருந்துட்டு போயிருக்காங்க சிஎஸ்கேல. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா இம்ரான் தாகிர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இம்ரான் தாகிர் இருந்தப்போ கண்டிப்பா சிஎஸ்கே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அவரும் நிறைய பண்ணி கொடுத்தாரு சிஎஸ்கேக்கு. அந்த இடத்துக்கு கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம இருந்தப்போ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிட்டாங்க நூர் அகமது அந்த இடத்துக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பயங்கரமான ஒரு பிளேயரா நூர் அகமது எவால்வ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதே நேரத்துல சிஎஸ்கே எப்பவுமே ஸ்பின் அட்டாக்கோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். ரவீந்திர ஜடேஜா இப்போ இருக்காரு, இப்ப ரவிச்சந்திரன் அஸ்வின் வேற இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு. சோ இவங்க எல்லாருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இவர் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. லைக் எப்படி சொல்றேன்னா, சில டிராக்ஸ்ல 2 பேரை விளையாட வைக்கலாம், இன்னொரு சில டிராக்ஸ்ல இன்னும் 2-3 பேரை விளையாட வைக்கலாம். ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற இதுக்குள்ள இவர் போயிருவாரு. ஆப்வியஸ்லி இவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே ப்ரோ, எல்லாம் ஓகே தான். பட் அந்த 10 கோடி ரூபாய் மேட்டர் இடிக்குது அப்படின்னா, எஸ், வளர்ந்து வர ஒரு பிளேயருக்கு நீங்க 10 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அவரோட பொட்டன்ஷியல் நம்பி தான் கொடுப்பீங்க. சோ சிஎஸ்கே ஆல்ரெடி பிளான் போட்டு வந்துட்டாங்க. அடுத்த ஃபியூ இயர்ஸ்க்கு நம்ம நூர் அகமதை வச்சுக்க போறோம், அவர் இருக்க போறாரு. சோ அவருக்கு 10 கோடி அதுக்கு மேல கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. ஏன்னா 5 கோடியில இருந்து ஆர்டிஎம் போட்டப்போ இன்னும் 5 கோடி சேர்த்து எக்ஸ்ட்ரா 10 கோடின்னு சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது. ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹையஸ்ட் ஆர்டிஎம் பே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு டீம் போட்டு அடுத்து அவங்க கொடுத்த அந்த ஆப்ஷனல் பே இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட்டா அவர் ஃபிட் ஆவாரு சேப்பாக்கு. சோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். அகைன் நான் சொல்றேன், ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறப்போ இவருக்கு எங்க நீங்க பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேப்பாக்ல 3 ஸ்பின்னர்ஸ் இல்ல 4 ஸ்பின்னர்ஸ் கூட நீங்க ஆடலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் சேப்பாக்ல இருக்கும். சோ ஆப்வியஸ்லி அது எல்லாமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நம்பி எடுத்திருக்காங்க.
கொடுத்தாங்க. சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிட்டு நிறைய பேர் வந்து ப்ரோ சிஎஸ்கே பத்தி மட்டுமே பேசாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆப்வியஸ்லி நான் மத்த டீம்ஸ் பத்தியும் பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க யாரும் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேனலை செக் பண்ணி பாருங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.